எப்படியும் இந்த ரோல் நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா 100 ருபீஸ்க்கு மேலே இல்லைனா 100 ருபீஸ்க்கு 1 ருபீஸ் கம்மியாக 99 ருபீஸ் தாங்க. இந்த ரேட் தாங்க கடையில் கொடுப்பாங்க. எதுக்குங்க கடையில் வாங்கணும்? இதே டேஸ்ட்டில் நமக்கு வீட்டிலே செஞ்சுக்கலாமே. அதுக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றி தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கசூரி மேத்தி, கொஞ்சமாக ஜீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் பன்னீரை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பன்னீரையும் போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற பன்னீர் இதில் போட்டு நல்லா சூடாக்கி எடுக்கணுங்க. அதாவது எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது போட்டுக்கிற எல்லா மசாலாவுமே இந்த பன்னீரில் நல்லா செட் ஆகும். அதாவது இந்த மாதிரி செட் ஆனதுக்கப்புறமா கூடவே கேப்சிகம், பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இதையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப வணக்க வேண்டாம், இந்த மாதிரி மட்டுமே வணக்கினா போதும். அப்போ தான் நமக்கு அதாவது ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற டேஸ்ட்டு இல்லைனா ரோட் சைடு கடையில் கிடைக்கிற அந்த ஒரு பன்னீர் ரோல் டேஸ்ட் வேணும்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு மட்டுமே வணக்கும் போது அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போது சூடாக பரோட்டா ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அதில் சோஸ் கொஞ்சமாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க பன்னீர் மசாலா இதில் வச்சு குக்கும்பர் கொஞ்சமாக லைட்டாக 5-6 பீஸ் கட் பண்ணி அதில் போட்டு ரோல் பண்ணி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே பன்னீர் ரோல் 100 ருபீஸ் கூட செலவில்லைங்க. அந்தளவுக்கு பர்ஃபெக்ட் டேஸ்ட்டில் வீட்டிலே செஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கல அப்படிங்கும்போது ஈஸியாக உங்களுக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.